ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன நீட் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இ-காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இ-காமர்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு பொருளை நம்ம ஆன்லைன் மூலமாக வாங்குறதையும் விற்பனை செய்கிறதையும் தான் வந்து இ-காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு சில இணையதளங்கள் இருக்குது. அதுதான் அமேசான், ஃப்ளிப்கார்ட். இந்த இணையதளம் மூலமாக நம்ம ஒரு பொருளை வாங்குறதும் விற்பனை செய்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தான் இ-காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணுன்றது நிறையவே ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் வெறும் கனவாகவே போகிறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டே நம்ம பின்னாடி வந்துடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெரிய தடையாகவும் இருக்குது. ஆனால் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கம்மியான ஒரு முதலீடை வச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் தொடங்கலாம். நிறைய உமன்ஸ் வந்து வெளியில் போய் வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ் ஹெல்ப்பாக இருக்கும். வீட்டிலே வச்சு ஒரு பொருளை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் விற்கலாம். இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயிலையும் நம்ம பார்த்துலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட்டும் ட்ரேட்மார்க்கும் அவசியம் இருக்காது. பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேவிங் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி இருந்தால் போதும். ஜிஎஸ்டி கம்பல்சரி இருக்கணும். ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அப்போ நீ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் 2 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேவிங் அக்கௌண்ட் தான் இப்போவும் நான் வச்சுருக்கேன். கரண்ட் அக்கௌண்ட் இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் உங்களோட பிராண்டை நீங்கள் டெவலப் பண்ணும்போது தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு FSSAI சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். FSSAI சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமும் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000லேருந்து 2000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். FSSAI சர்டிஃபிகேட்டாக இருந்தால் 6000லேருந்து 7500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஆடிட்டரை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஃபைல் பண்ணுற வேண்டியது இருக்கும். அதை வந்துட்டு ஆடிட்டர் மூலமாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் லோன் தேவைப்படலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஆடிட்டர் மூலமாக பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன நீட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன், பிரிண்டர் அண்ட் லேப்டாப்பு. இப்போது வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லேப்டாப்பும் பிரிண்டரும் தேவை இருக்காது. மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். நான் 1 இயராக மொபைல் ஃபோனில் தான் பண்ணேன். இதில் வந்து உங்களுக்கு லேபிள் ஏதாவது ஜென்ரேட் பண்ணணும்னா நியர்பை இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதுக்கு ஆவரேஜாக பார்த்தோம்னா 30,000லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிண்டரோ லேப்டாப்பும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா அந்த அவசியமும் உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். இ-காமர்ஸ் பொறுத்த அளவில் ப்ராடக்ட் செலெக்ஷன்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. அதில் நிறைய இருக்குது. நம்ம நிறைய சேல் பண்ணலாம். பியூட்டி ப்ராடக்ட் ஆகட்டும், பேபி ப்ராடக்ட்டு, கிளாத்திங்ஸு, டாய்ஸு, ஸ்டேஷ்னரி, ஃபேன்சி ஐட்டம்ஸ்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. இந்த இ-காமர்ஸுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் தான். ஒன்ஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாம் பார்த்துட்டோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே சேல் பண்ணுறது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான சிறந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, க்ளோரோட், ஃபர்ஸ்ட் ஹப்னு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான். ஏன் இதெல்லாம் நம்ம ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி சேல் பண்ணக்கூடாதுன்ற டவுட்டும் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமேசான்றது ஆல்மோஸ்ட் மக்கள் மனதில் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஓன் வெப்சைட்டாக இருந்தால் அது போய் மக்களை ரீச் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிறோம். அது எப்போ நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது? இதே ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்மில் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்த லெவலும் நம்ம ரீச் ஆகலாம். இதில் இப்போது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ப்ராடக்ட்டுக்கானதை இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஒரு செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ப்ராடக்டை அதில் லிஸ்ட் பண்ணி நம்ம ப்ராடக்டை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷனை இனி வர வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.